விஜய் வந்து அவ்வளோ அலிகேஷன் சொன்னாங்க. ஓகேங்களா, லோவர் கோர்ட்டு நம்ம ஹை கோர்ட்னா கூட நிறைய அலிகேஷன் சொன்னாங்க. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது வந்து கோர்ட் மேலே மட்டும்தான். அந்த பிரச்சனை வராதனால தான் இன்ன வரைக்கும் விஜயால சஸ்டெயின் பண்ண முடியுது. செந்தில் பாலாஜி இஸ் an accused to the proceeding. இந்த காஸ் யாரு பண்ணியிருப்பாங்கிறதுக்கு இது செந்தில் பாலாஜியோட he'll be the only accused for it. ரஜினிகாந்த் அவர்களும் அரசியல்ல இல்ல, அவருக்கு மன வலிமை இல்ல, அவரை பயமுறுத்துறாங்க, அவர் மிரட்டலுக்கு அடிபணிகிறாரு. நான் ரசிச்ச ஆக்டர் வந்து ரஜினிகாந்த். என் பசங்களுக்கு ரஜினிகாந்தே யாருன்னு தெரியலங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அன்னைக்கு அவர் தான் நின்றுப்பார். இன்னைக்கு விஜய் எப்படி இருந்திருக்காரோ அதுதான் வந்து ரஜினிகாந்துக்கு அன்னைக்கு நன்றிருக்கும். 2021 ரஜினிகாந்த் வராது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். கலைஞர் ஏத்து நிக்கிறதுக்கு எம்ஜிஆர் சீட்டு கொடுத்தாராம் சார். நம்ம விஜயகாந்துக்காக நான் ஒரு நாள் கூட பேசினது இல்லை சார். விஜயகாந்துக்கு நான் ஓட்டும் போட்டதில்லை. எதுக்காக வந்து விஜய் வந்து எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் இஸ் கோயிங் டு டேக் அப் ஒன்லி தீஸ் வேர்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்றைய காலகட்டம் நம்ம பார்க்குறோம், ரஞ்சன் கோகாயை விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க, சந்திரசூட்டை விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பின்னால வந்து போதிய அளவில் பெரிய அளவில் எதுவுமே பண்ணலை. அப்படிங்கும்போது இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு நம்ம எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் நம்ம எடுத்து. இல்லை, ஆக்சுவலி உங்களுக்கு மானிட்டரிங் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளோ சார்ட் விச் ஹஸ் பீன் இது. அதாவது நான் வந்து இன்ன வரைக்கும் பீப்புள் என்னன்னா இன்னமும் திமுக கூட்டணியில என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜகவுக்கு மட்டும்தான் நீதிபதிகள் இல்ல as a lawyer நான் வந்து சொல்றேன், பிஜேபி இஸ் ட்ரைங் டு கெட் த ஜுடிஷியரி இன்டு கண்ட்ரோல். பட் இன்ன வரைக்கும் அது நடக்கல அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சந்திரசூட்டுக்கும் கிரண் ரிஜிஜுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுன்னு உங்களுக்கு இல்ல. சட்டமைச்சரா அதாவது ரஞ்சன் ஜோகாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வழக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற லேடி வரைக்கும் வந்து அவங்க வழக்கு இந்த மாதிரி வந்து அலிகேஷன்ஸ் ரைஸ் பண்றது தான் வந்து இந்த ஜுடிஷியரியில வந்து they were started. ஓகேங்களா, பட் திஸ் இஸ் நாட் த எண்ட் ஆல்சோ. புரிஞ்சுங்களா, திஸ் இஸ் நாட் திஸ் திங். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது வந்து கோர்ட் மேலே மட்டும்தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் வந்து அவ்வளோ அலிகேஷன் சொன்னாங்க. ஓகேங்களா, லோவர் கோர்ட்டு நம்ம ஹை கோர்ட்னா கூட நிறைய அலிகேஷன் சொன்னாங்க, விச் ஹஸ் பீன் கண்டெம் பை த சுப்ரீம் கோர்ட்ல. ஓகேங்களா, எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கரூர் விஷயத்துல சொல்றீங்க. கரூர் விஷயத்த சொல்றேன். எல்லாத்தாலையும் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் வாங்க முடியாது. அப்படிங்கும்போது அஸ் அ லாயர் ஐ ரெஸ்பெக்ட் த ஜுடிஷியரி. ஐ ஃபீல் ஜுடிஷியரி இஸ் இன் த கிளீன் ஹேண்ட்ஸ். ஓகேங்களா, அங்கங்கே சிறு தப்புகள் நடக்க தான் செய்யும். சில பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லாவை விட்டுட்டு அவங்க யோசனைக்கு சில லாவை போட்டுடுறாங்க. ஓகேங்களா, அந்த விஷயத்துல தான் வந்து நடக்குது ஒழிய மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டில் பிலீவ் த ஜுடிஷியரி இஸ் இன் த குட் ஹேண்ட்ஸ். அதனால அந்த பிரச்சனை வராதனால தான் இன்ன வரைக்கும் விஜயால சஸ்டெயின் பண்ண முடியும். செந்தில் பாலாஜி கூப்பிட்டுருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி நான் ஒருத்தர் தாங்க ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது வந்து மிஸ்டர் ஃபெலிக்ஸ் சொன்னாரு. ஓகேங்களா, அந்த கரூர் விஷயத்தை பற்றி பேசினாரு, அவரை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே வந்து நீ பேசாதான்னு சொன்னாங்க. நான் அதை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி இஸ் an accused to the proceedings. ஆனால் இதை நம்ம வந்து பொதுவெளியில சொல்கிறோம், நீதிமன்றத்தில் அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே நம்ம கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு சொல்கிறேன் சார். ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து போலீஸை தான் நம்ம குற்றம் சுமத்துறோம், போதிய பாதுகாப்பு தரலன்னு. அங்கே செந்தில் பாலாஜிங்கிற பேரே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம்ல. இல்லை நம்ம மீன்ஸ் உங்களை கேட்கல. இல்லை, நான் வந்து கிளியராகவே சொல்கிறேன், ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் ஸ்டாம்பேடுனா என்னன்னு சொல்லி நம்ம சொன்னதே வந்து அதாவது ஸ்டாம்பேடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டாம்பேடில் வந்து 3 பேர் வந்து இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். இன்றைக்கி வந்து 75 இயர்ஸ் ஆஃப் திஸ் நம்ம ரிபப்ளிக், அதாவது 52லேருந்து நம்ம இன்றைக்கி எடுத்தோம்னா 50லேருந்து ஆரம்பிச்சோன்னா 76 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்விக்ஷன் கூட வந்து ஸ்டாம்பேடுக்காக நடக்கலை. ஐ மீன் கிரிமினல் லைபிலிட்டி வந்து ஒருத்தர் மேலே வந்து இம்போஸ் பண்ணாதது வந்து இன்னைக்கு யாருக்குமே வந்து கன்விக்ட் ஆகாத வந்து ஸ்டாம்பேடு கேஸ் தான். புரிஞ்சுங்களா, இந்த ஸ்டாம்பேடு கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 76 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1952 கும்பமேளான்னு நடந்துச்சு. அதில் எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1952 கும்பமேளா எத்தனை பேர் செத்துருப்பாங்க? 50-60 800 பேர். ஓ, அன்னைக்கு பாப்புலேஷனே 30 கோடி தான்.
ஓகே, எங்க சார்? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல 800 பேர் செத்துருக்காங்க. இப்போ கூட கும்பமேளால இப்போ கூட ஸ்டாம்பீடு வந்து இப்ப கூட இது பண்ணாங்க, 200-300 பேர் செத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? 52ல இருந்து எஸ்ஓபி வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்குது, எஸ்ஓபி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப எல்லா வருஷமுமே அட்லீஸ்ட் மினிமமா வந்து எப்பப்பனா கும்பமேளா நடக்குதோ அப்பப்பனா 100 பேர் சாவுறாங்க. கும்பமேளா நிப்பாட்டிடுறீங்களா? நிப்பாட்டல. இன்ன வரைக்கும் எஸ்ஓபி போடுறீங்க, கோர்ட்டு இன்டர்ஃபியர் ஆகுது, எல்லாமே பண்ணுது. புரிஞ்சுங்களா? அலகாபாத் ஹைகோர்ட்ல 2011 நினைக்கிறேன் ஒரு ஜட்மெண்ட்டே போனாங்க. வி ஆர் டயர்டு ஆஃப் கிவிங் எஸ்ஓபி போட்டு இப்படி போட்டா புதுசா வருதுங்க. இவ்வளோ கேமரா வைக்கிறாங்க, இவ்வளோ வைக்கிறாங்க, எவ்வளோதான் வச்சிங்கனாலும் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னதான் பண்றதுன்னே ஒன்றும் புரியல. ஏன்னா கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கின்னஸ், இது கூட நம்ம சொல்லலாம், கின்னஸ் ரெக்கார்டில் எழுத முடியாது. பட் ஆனால் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் த ஸ்கை யூ கேன் சி த கும்பமேளா க்ரௌட் இந்த நேக்கட் ஐஸும்பாங்க. அதாவது வெறும் கண்ணில் நீங்கள் மைக்ரோஸ்கோப்போ மற்ற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் நிலாலேருந்து வந்து நீங்கள் வந்து கும்பமேளா க்ரௌடை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அடர்த்தியான க்ரௌடு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கும்பமேளா பொறுத்த வரைக்கும். அன்னைக்கு பாப்புலேஷன் எவ்வளோ? 30 கோடி 52ல். இன்னைக்கு நம்ம பாப்புலேஷன் என்ன? 1.4 பில்லியன். இன்னைக்கு 4 மடங்குக்கு மேலே இருக்கிறோம் இன்னைக்கு பாப்புலேஷன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து 200லேருந்து 300 பேர் சாவறாங்கங்கிறது இப்போ வந்து எல்லாருமே இது கடந்து தான் போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு ஸ்டாம்பேடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 people who is responsible for it. ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டினா ஹூ இஸ் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் திங். இப்போ கும்பமேளா நடத்துகிற சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. செகண்ட் இஸ் போலீஸ் அத்தாரிட்டிஸ். ஏன்னா போலீஸ் இவங்க வந்து பிளான் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதை கட்டமைப்பாக பண்ணுறது வந்து அவங்க வந்து சானிட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸில் சானிட்ரி, யூனிட்ரி, ஃபுட் அண்ட் ட்ரிங்கிங்கு, வாட்டர், இதெல்லாம் நிறைய இருக்குது. மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பின் கிவன் டு போலீஸ். போலீஸ் வந்து செகண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இவரு காலையில லேட்டா வந்தாரு, 9 மணிக்கு நமக்குள்ள இருக்கு. கம் டு இட் சார். அது செகண்ட் வந்து போலீஸ். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்கனைசிங் கமிட்டி. ஓகேங்களா? ஆர்கனைசிங் கமிட்டி தான் வந்து மூணாவது வந்து இது. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 3 பேத்துக்கும் வில் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுனால உங்களுக்கு கிரிமினல் கன்விக்ஷன் ஆகாது. ஸோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த டெத்து இது வந்து இயற்கையா நடந்துச்சுன்னா இதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. இது செயற்கையாக ஒருத்தன் பிளான் பண்ணியிருந்தான் அப்படின்னா கிரிமினல் லைபிலிட்டி வில் ஃபால். இதுல நமக்கு என்ன இருக்கிற ஒரே சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரௌடு, இந்த செருப்பு எரிஞ்சது, இந்த ஒன்றும் இல்லைங்க, ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் பாம்புன்னு கத்துறீங்க, 10 பேர் கதறினா போதுங்க, மற்றவங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. இது பண்ணாவே போதும். ஓகேங்களா? இந்த காசு யார் பண்ணியிருப்பாங்கங்கிறதுக்கு இது செந்தில் பாலாஜியோட செயற்கையான கூட்டமா இருக்குன்றது வந்துச்சுன்னா ஹீல் பி த ஒன்லி அக்யூஸ்ட் ஃபார் இட். ஆனா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து 12 மணிக்கு வருவாருன்னு பொதுச் செயலாளர் சொல்றாரு. ஆனா இவர் வந்து 7 மணி நேரம் லேட்டா வந்தாரு. சம்பள நாள் தெரிஞ்சுட்டே சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணாரு. அவர் டிசம்பர்ல தான் கரூர் வர வேண்டியது இருந்து, ஆனா செப்டம்பர்ல எங்க அந்த முப்பெரும் விழா நடத்தினால இவர் உடனே பர்மிஷன் எப்பல இருந்து எப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க? சரி, இவங்க கேட்ட அடுத்த நாள் கொடுத்தாங்கல்ல சார்? இவங்க கேட்டதே தாமதம் சார். ஒரே நிமிஷம். பர்மிஷன் எப்ப டைமிங்ல இருந்து எப்ப டைமிங் கொடுத்துருக்காங்க? 3 to 7. எப்போ வந்திருக்க? 3 to கரெக்டா ஆதவர்ஜனா சொல்லும்போது அவர் 3 to 10. ஓகேங்களா? இவர் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? 7 ஆன் டைமா இல்லையா? ஆனா பொதுச் செயலாளர் சொன்னது தள்ளி விட்டு இல்ல, ஒரே நிமிஷம். ஆன் டைமா இல்லைங்களா? ஓகேங்களா? இன்னும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுச் செயலாளர் வந்து இது சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து இப்ப ஒரே ஒரு விஷயத்த நீங்க கேக்குறீங்க. இப்ப விஜய் எங்க இருக்கிறாருங்கிறது ஓகேங்களா அன்னைக்கு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? அன்னைக்கு மக்களுக்கு தெரியுமா? ஓகேங்களா? பொதுச் செயலாளர் சொல்ற கமெண்ட்டை வந்து மக்கள் பார்க்குறாங்களா? சார் இதெல்லாம் நான் கிராஸ்ல எடுப்பேன். ஓகேங்களா? நானே சொல்றேன், நான் ஒரு வக்கீலா இருந்தா நான் கேட்பேன். நீங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க, பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து அவர் சொன்னதாவே நீங்க வச்சுக்கிட்டா, அஸ்யூமிங், ஒரே நிமிஷம், இல்ல வச்சுக்கிட்டா நான் அதுக்கும் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அதை வச்சுக்கிட்டா கூட இப்போ இன்னொன்று விஷயத்துல நான் சொல்றேன், டிவியில பாக்குறாங்க நாமக்கல்ல வந்து விஜய் இருக்காருன்னு, இவர் 12 மணிக்கு வருவார்னு சொன்னா ஆனந்த் சொல்ற ட்வீட்டை நம்புவாங்களா? புரிஞ்சுங்களா? விஜய நேர்ல பாக்குறவங்க நம்புவாங்களா? லைவ் பாக்குறவங்க நம்புவாங்களா? நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். மக்கள் வந்து எக்ஸ்தலத்தை நம்புவாங்களா, இல்லைன்னா எக்ஸ்தலத்தை வந்து அங்க இருக்கிற மக்கள் வந்து எக்ஸ்தலத்தை போய் பார்ப்பாங்களா? ஓகேங்களா? இல்லன்னா வந்து டிவியை பார்ப்பாங்களா? கரூர் விஷயம் வந்து இல்ல பேச வேணாம். அதான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டியதும் தப்பாயிரும். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பொது தளத்துல பொறுத்த வரைக்கும் அவர் பொதுச் செயலாளர் அவங்க கட்சி கேடருக்கு வந்து என்னன்னு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, 3 மணிக்கு வரணும் அப்படின்னா 12 மணிக்கு வந்தீங்கன்னா 12 மணிக்கு தான் நீங்க வந்து பேனர் கட்ட விடுவாங்க. புரிஞ்சுங்களா? நான் முன்னாடி நாளே வந்து நான் வந்து பேனர் கட்டுறது கூட மாட்டாங்க. 12 மணிக்கு தான் வந்து ஸ்பீக்கர் வைக்க விடுவாங்க.
புரிஞ்சுங்களா? 12 மணிக்கு தான் அவன் வந்து தண்ணி கேனை கொண்டு வந்து வைக்கான். ஓகேங்களா? அங்க வேலை செய்யறவங்கன்னா எத்தனை மணிக்கு வருவாங்க? 3 மணிக்கு வருவாங்களா? 12 மணிக்கு வருவாங்களா? புரிஞ்சுங்களா? 10 மணிக்கு கூட வரலாங்க. 10 மணிக்கு கூட போட்டா தப்பு இல்லாம. புரிஞ்சுங்களா? எப்போ வருவாங்க? வந்தவனவா வருவாங்க. அவங்க ஒரு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல. அப்படிங்கும் போது அந்த பர்சன்ஸ் இல்ல அவர் வந்து நிர்வாகிகளை வர சொன்னாலும் கூட பரவாயில்ல, ரொம்ப அதிகமா பேச வேண்டாம் சார். இத நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். மக்களுக்கு நான் சொல்றேன் சார். அவர் என்ன சொல்றாருன்னா தளபதி வருவார் அப்படின்னு சொல்லும்போது தளபதி வருவார். மக்கள் தளபதி எங்க இருக்காருங்கிறத நீங்க எல்லாம் இன்னைக்கு கையில வச்சிருக்கீங்க சார். நீங்க போய் உட்காந்து டிவியில பாக்கணும்ன்றது கூட அல்ல சார். இன்னைக்கு நீங்க வந்து என்ன பாக்குறீங்க? கரெக்டா ஒண்ணும் இல்ல சார். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வச்சுக்கிறோம். நம்ம பயங்கர பிஸியா இருக்கிறோம். புரிஞ்சுங்களா? பயங்கர பிஸியா இருக்கிறோம். விஜய் பேசுறதை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும் போது ஆன் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? புரிஞ்சுங்களா? மற்றவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும் பேசுறதையும் கேட்குறோம். புரிஞ்சுங்களா? இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விஜய் அன்னைக்கு ஒரு பிஸியா இருக்கும் அப்படின்னா விஜய் மட்டும் பேசுறது கேட்கணும்னா பார்த்துக்கிட்டே விஜய் எங்க இருக்காருங்கிறது லைவ்ல தெரியுதா இல்லையா? இதை பார்ப்பீங்களா? நீங்க படிச்சுக்கு தெரிஞ்சுங்களா? இதுதான் ஒரு பேசிக் ஒரு இன்டென்ஷன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பழி போடுறதுக்கு வந்து நீங்க 1000 இதை கொடுக்கலாம். ஆனா மக்கள் எதை பார்ப்பாங்க? இப்ப ஒரு பாமர மக்கள் சார், நீ எஸ் தளத்துல படிச்சு பார்ப்பாங்களா? விஜய் எங்க இருக்காருன்னு ஆன் பண்ணோடனே விஜய் லேட்டஸ்ட் லைவ் அப்படின்னு போட்டு அதை பார்ப்பாங்களா? புரிஞ்சுங்களா? எங்க அம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா லைவ் தான் சார் போட்டு பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா? எக்ஸ் தளத்துல போய் ஆனந்த் எழுதி இருக்கிறத போய் பார்க்க மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட எக்ஸ் தளத்தை போய் பார்க்க மாட்டாங்க. இது வந்து நிதர்சன உண்மை. அங்க வந்து இந்த எல்லா மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா டிவியை மட்டும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நாமக்கல்ல விஜய் அப்பா இருக்காருன்னு. அப்படிங்கும் போது இங்க வந்து கும்பல், அங்க வர கும்பல் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களே ஆர்வத்துல வந்து இடம் பிடிக்கிறாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, புரிஞ்சு. நீதிமன்றம் தான் இதற்கான பதில சொல்லணும். அடுத்தது வந்து முந்தானத்து தாவேகா தரப்புல வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க சார். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஆதவ அர்ஜுனா பேசின விஷயத்தை எடுத்துட்டு அவர் ஆதவ அர்ஜுனாவா இல்ல ஆணவ அர்ஜுனாவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் பாலிடிக்ஸ்லேயே இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு டைம் அண்ணாமலை வந்து துர்கா ஸ்டாலின் இழுத்து பேசும்போது சொன்னாங்க, அது வந்து தேவையில்லாத விஷயம், துர்கா ஸ்டாலின் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கவங்களை இழுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ரஜினிகாந்த் அவர்களும் அரசியல்லே இல்லை. அப்படிங்கும்போது அவருக்கு மன வலிமை இல்லை, அவரை பயமுறுத்துறாங்க, அவர் மிரட்டலுக்கு அடிபணிகிறார், இப்படி ஒரு விஷயத்த சொல்றது வந்து ஃபேன்ஸே வந்து ரஜினி ஃபேன்ஸ் ஒருவேளை விஜய்க்கு ஓட்டு போடலாம் நினைச்சாலும் இது வந்து ஸ்பாயில் பண்ணிடாதா? இல்ல, அவர் வந்து சொன்ன விதத்தை நான் வந்து நீங்க சொல்றதுல இருந்து இது பண்ணேன். நான் இந்த கூர்ந்து கவனிக்கல. ஓகேங்களா? ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் கேள்விப்பட்டதுதான். உங்களுக்கு நல்லா தெரியும், 96ல ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தவர் ரஜினி. இல்ல, நான் வந்து ஒண்ணு சொல்றேன் சார். நான் அப்பயும் நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா 1996ல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராமசாமி வந்து ரஜினியையும் மூப்பனாரையும் மதிமுகவையும் சேர்த்து வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சியுமே இருந்திருக்காரு. புரிஞ்சுங்களா? ராமசாமி இஸ் அகேன்ஸ்ட் எல்டிடி. மதிமுக வைகோ வாஸ் சப்போர்ட்டிங் எல்டிடி டு தி கோர். அதாவது டிஎம்கேக்கு மேல அவர் சப்போர்ட் பண்ணாரு. சோ வாண்ட் டு அப்போஸ் ஏடிஎம்கே. ஓகேங்களா? அவருக்கு இருந்த சாய்ஸ் டிஎம்கேலையும் எம்டிஎம்கேலையும் பார்த்தீங்கன்னா அவர் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷனிங்கே காரணம். புரிஞ்சுங்களா? அன்னைக்கு வந்து 1996ல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அன்னைக்கு அவர் தான் நின்றுப்பார். இன்னைக்கு விஜய் எப்படி இருந்திருக்காரோ அதுதான் வந்து ரஜினிகாந்துக்கு அன்னைக்கு நின்றுருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2021ல் ரஜினிகாந்த் வராது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா? அவர் வந்திருந்தாருன்னா அவர் விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி, விஜயகாந்த் கூட நான் கம்பேர் பண்ண முடியல, கமலஹாசன் மாதிரி அவர் ஆயிருப்பார் அப்படின்றது தான் என்னோட இதுவுமே. புரிஞ்சுங்களா? அது வந்து நம்ம ரசிச்ச ஒரு ஆக்டரு. ஓகேங்களா? நான் அதை யோசிக்கிறேன். ஓகேங்களா? நான் ரசிச்ச ஆக்டர் வந்து ரஜினிகாந்த். அப்படிங்கும்போது அவர் வந்து கமலஹாசன் ஆட்டம் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து அதுவே ஒரு குட் நரேட்டிவ் தான் நான் சொல்லுவேன். அந்த விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓட் ஸ்பிளிட் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு எதுக்காக வந்து விஜய் வந்து எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் இஸ் கோயிங் டு டேக் அப் ஒன்லி தீஸ் வேர்ட்ஸ். ஓகேங்களா? 13% வரைக்கும் எங்களுக்கு வரும் அப்படின்றத உட்காந்துருக்க அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து கேக்கு மாதிரி எடுத்து அடிக்கிறாப்புல. ஓகேங்களா? அதுதான் வந்து இன்னைக்கு இது. அந்த விஷயத்த வந்து ரஜினிகாந்தும் வந்து பண்ணியிருப்பாரு. அவருக்கு இதனால அவர் வந்து பேக் அவுட் மன வலிமை இல்லைன்னு ஒரு பர்சனலாக அட்டாக் பண்ணுறது வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் கருப்பா இருக்கவங்களுக்கு சினிமாவில் கால் பதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவர் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு பீக் அடைஞ்சாரு. அந்த டைம்ல அவர் காம்படிஷன் யாருன்னு தெரியும்.
சின்ன வயசுல இருந்து படம் நடிச்ச கமலஹாசனை மீறி அவர் ஒரு இது எடுத்தாரு, ஒரு பீக் எடுத்தாரு. இல்ல அது ஆக்சுவலா வந்து அது எனக்குமே வந்து ஒரு பெரிய இவர் விஜய் அப்படித்தானே சொல்லுவாரு, அண்ணாமலை தம்பின்னு ஆட வந்தம் பாரு, எங்க அண்ணன் அப்படி மாதிரி, எங்க தலைவரும் பாரு. இல்ல ஆக்சுவலா பர்சனல் அட்டாக்ஸ் வந்து தவிர்த்திருக்கணும், எல்லாமே வந்து தவிர்த்திருக்கணும். அதை எப்போதுமே நான் வந்து பர்சனல் அட்டாக்ஸ். பட் ஆனா 2021ல ரஜினிகாந்த் வராது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஓகேங்களா, அதாவது பர்சனல் அட்டாக்கை தவிர்த்திருக்கணும். ஏன்னா ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னா இன்னொரு கமலஹாசனை நம்ம பார்க்குற மாதிரி ஆயிருந்துச்சுன்னா, ஏன்னா ரஜினிகாந்த் 1996 ரஜினிகாந்த்னு சொல்றீங்களா, 2021 ரஜினிகாந்த் நீங்க கூட சொல்லல, புரிஞ்சுக்கலாம். 1996ல he had a power, அப்ப பீக்ல இருந்துச்சு. ஆனா இப்ப கிடையாது. இப்போ பீக்ல இருக்கிறாரு, பட் அப்ப இருந்த பீக்ல இப்ப 2021ல அந்த இது கிடையாது. அந்த கரிஷ்மா வந்து இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு, என் பசங்களுக்கு ரஜினிகாந்தே யாருன்னு தெரியலங்க. ஓகேங்களா, அந்த இந்த படத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப வேற, இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலா போயிட்டாரு. இப்ப கீழே வந்து தனுஷ், அது ரொம்ப கீழே போயிட்டாங்க. அவங்க வேற வேற ஆக்டர்னா சொல்றாங்க, நமக்கு சரியாக பாத்துருப்பீங்க. பிரதீப் ரங்கநாதன் தான் சூப்பர். பிரதீப் ரங்கநாதன் அதுதான். இப்ப நம்ம பசங்களுக்குன்னா வந்து ரஜினி இது விஜய் வந்து சூப்பர். ஓகேங்களா, எம்ஜிஆர் மாதிரி எங்க ஜெனரேஷனுக்கு எம்ஜிஆர் எப்படியோ அந்த மாதிரி இப்ப ரஜினியை கொண்டு போயிட்டு அங்க விட்டாங்க. சோ உங்க ஜெனரேஷன், நானும் அந்த ஜெனரேஷன் எம்ஜிஆரே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 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 ரஜினி தான் நம்ம ஜெனரேஷன்ல வந்து என்னப்பா சூப்பரா இருக்காரு, நம்மள மாதிரி கருப்பா இருக்காரு, நம்ம வீட்டு சூப்பரா இருக்காரு. ஏன்னா நம்ம வீட்டுல அவர் வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம் ரஜினிகாந்த். ஓகேங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு பசங்களுக்கு விஜய் ஃபீல் பண்றாங்க. இப்ப வந்து பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் அவங்கனா போயிட்டாங்க. இறுதி கேள்வி சார் என்னன்னா, ஒவ்வொரு டைமும் விஜய் ஃபேன்ஸ் வந்து ஏதாவது நெருக்கடி வரும்போது இதுதான் கடைசி ஆயுதமா இருக்கணும்னு ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் எழுதுவாங்க. இன்னும் எத்தனை ஆயுதங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. விஜய்க்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கும், எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாருன்னு உங்க கருத்துப்படி எடுத்துக்கிட்டாலும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், இல்ல தேர்தலுக்குள்ள போறதுக்குள்ளே என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும்? இல்ல அது தேர்தல் உள்ளுக்குள்ள போறது வந்து பாத்தீங்கன்னா 234 வேட்பாளர்களையும் விஜய் வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும், புரிஞ்சுக்கலாம். அந்த தேர்தல் வேட்பாளர்கள் என் கூட வந்து அவருக்கு வந்து 25 வருஷமா இருந்தவங்க, 30 வருஷமா இருந்தவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து நம்பிக்கை. ஓகேங்களா, அந்த பர்சனுக்கு பயமும் இருக்கக்கூடாது, அந்த பர்சனை வந்து இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடாது. அந்த பர்சனை வந்து ஷுட் சஸ்டெயின். இன்னைக்கு வந்து எல்லா 234 தொகுதியிலும் விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டாரு. இல்லை, கரெக்டு தான் நான் சொல்வேன். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு இதில் வந்து நம்ம சைதை துரைசாமி அண்ணன் சொன்னார். ஓகேங்களா, சைதையில் சீட்டுக்கு பதிலாக வேற எங்கேயோ சீட்டு கலைஞரை ஏற்று நிற்கிறதுக்கு வந்து ஸ்டாலின் குளத்தூரில் கொடுத்தா, இல்லை கலைஞரை ஏற்று நிற்கிறதுக்கு எம்ஜிஆர் சீட்டு கொடுத்தோம். ஓகே ஓகே ஓகேங்களா, இல்லை நான் வந்து எனக்கு சைதைன்னு செட் ஆயிடுச்சுன்னா நான் இங்கே இருக்கிறேன். அப்புறம் எம்ஜிஆர் சொன்னாராம், ஓட்டு உனக்கா எனக்கான்னு கேட்டாரா, நான் ஓட்டு உங்களுக்கு தான், ஆனால் சைதைன்னு பேர் வச்சது நீங்க தான், அதனால நான் இது செட் ஆகிட்டேன், நான் இங்கே இருக்கிறேன். செங்கோட்டையன் அதை சொல்லுவார்ல சார், நான் வந்து வேற கேட்டேன், சத்தியமங்கலத்தை அவர் கொடுத்தாருங்கிறது செங்கோட்டையன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதாவது ஓட்டு உனக்கு உழுவுதா எனக்கு உழுவுதான்னு கேட்டப்ப உங்களுக்கு தானே உழுவுது, ஓகேங்களா, ஆனால் எனக்கு வந்து சைதாப்பட்டதான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அன்னைக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ அடி வாங்கி செத்தாலும் வந்து இன்னைக்கு வந்து அவர் அது சில ஆளுமைகள் அவங்க வேற கட்சியாக இருந்தால் கூட நம்ம ஏன் ரசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹானஸ்டிக்கு. ஓகேங்களா, அந்த விட்டு கொடுத்தவங்க. இங்கே யோசிச்சு பாருங்க, இந்த அருண் பாண்டியன்னா வந்து நம்ம இது பண்ண முடியாது, மாஃபை பாண்டியராஜன்னா வந்து நம்ப முடியுமா, புரிஞ்சுங்களா? இப்படி கட்சியை வந்து சந்திரமோகனா இன்னைக்கு நம்ப முடியுமா? இன்னைக்கு விஜயகாந்த் கூட சார், நம்ம விஜயகாந்துக்காக நான் ஒரு நாள் கூட பேசினதில்லை சார், ஒரு நாள் கூட நான் இது பண்ணல, விஜயகாந்துக்கு நான் ஓட்டும் போட்டதில்லை. ஓகேங்களா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அதே நான் டிக்ளேர் பண்ணுறேன் வேணாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு வந்து நடந்த விஷயம் வந்து இன்றைக்கி வந்து விஜய்க்கு நடக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். ஸோ கேண்டிடேட் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பயஸ்டாக பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக பாருங்கள், பயப்படாத கேண்டிடேட்டாக பாருங்கள். அவங்களுக்கு காஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, ஃபேமிலியை வச்சு த்ரெட்டன் பண்ணக்கூடாது, சொசைட்டியை வச்சு த்ரெட்டன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கூட 29 எம்எல்ஏலேருந்து எப்படி திருடினாங்கிறத நான் சொன்னேன். இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏ 10லேருந்து 12 எம்எல்ஏ அதிமுக போனால், திமுக 2-3 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போனால் அந்த சூழ்நிலையும் ஆகுது. அப்படிங்கும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம். விஜய் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் 234 பேரும்
விஜய் பர்சனலா சந்திச்சு சீட்டு கொடுக்கணுங்கிறது உங்க சேனல் வழியா ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக Thank you, நேரம் thank you, தந்து thanks a நேர்காணல் lot. எடுத்ததற்கு. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.